ஹல்லேலூயா. அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு துடிக்கும் பார்த்தீங்களா, நம்ம அங்கே இருக்கும்போது டப் டப் டப்னு லைட்டாக துடிக்கும். ஆனால் ஆண்டவர் பலிபீடத்தில் வந்து நின்னோடனே டப்பு 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 டப்புன்னு துடிக்குது. உண்மையில் அப்படி தான் துடிக்குது. அதனால் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ஒரு 2 கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்களேன் எல்லாரும். ரித்திக் அங்கே வாமா, செல்லக்குட்டிங்க வாங்க. வா தங்கப்பில் வா. அதாவது 2 இந்த பாப்பா 2 கையை தூக்குமா, நல்லா தூக்குமா. அதாவது இப்படி தூக்குறதுக்கும் இப்படி தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது இப்போ பாருங்கள், நிறைய பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, 2 கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்கம்பாங்க. அங்கே உட்கார்ந்துருக்குவாங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது 20% இப்படி வரும், 25% இப்படி வரும், ஒரு 100% இப்படி வரும். அதாவது ஏன் சொல்கிறேன்னா, கையை தூக்கு பாப்பா. இப்போ பாப்பா கையை தூக்கணுன்னே இப்போ அம்மாட்ட ஓடி வருது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த பிள்ளைய இப்படியே தூக்கி வச்சுக்கும். புரியுதா? அதான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது செல்லக்குட்டி நீ போங்க போகலாம். அதாவது ஹல்லேலூயா 2 கையை தூக்கி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகன் என் பிள்ளை இன்னைக்கு 2 கையை தூக்கிட்டான், நான் அவனை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. எத்தனை பேராலும் சொல்ல முடியும்? எல்லாராலும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். நானே சொல்லுவேன், நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் கர்த்தருடைய கிருபை தான். சரி, அப்படியே எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு 2 நிமிடம் அப்படியே கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரனோ. ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரனோ. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனோ என்று மேன்மை அடையனோ. பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே லாலே ஹல்லேலூயா யாவே லாலே ஹல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரனோ. அல்லேலூயா
சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்கேயோ எந்த ஊர்லேயோ எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். எத்தனையோ ஆலயத்துக்கு போயிருக்கிறோம். இயேசப்பா, இப்படி ஒரு பாக்கியத்தை அப்பா பலிபீடத்துலன்னு இப்படி ஒரு பாக்கியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் போகிற ஆலயத்தில் உங்களுக்கு எங்கேயாவது இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கா? இந்த தருணத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதுக்கே முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். தெரியுமா, எங்கேயோ இருந்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம். தெரியுமா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கோம். ஆனாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய சபையில் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த கிழமையில் என் பையன் பலிபீடத்தில் நிற்கணும்னு ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? அதற்கு நமக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? இயேசப்பா, ஆண்டவரே இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை எடுத்து சொல்ல ஆண்டவரே நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, என் சொந்தத்தில் அப்பா என் மாம்சத்தில் நான் எதுவுமே பேசிட விடக்கூடாது. இயேசப்பா, பெருமைக்காகவும் ஆண்டவர் எதுவுமே நான் பேசிடக்கூடாது. இயேசப்பா, நீங்க கற்றுத்தாங்க ஆவியானவரே. நான் சொல்லி கொடுக்குறேன் ஆண்டவரே. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு போதப்பா. என் கூட இருந்து என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 34:8 இந்த வசனத்தை வாசிங்க. அதாவது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ ஆண்டவர் நல்லவர் அப்படிங்கிறத யாரோ சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே? அந்த வசனத்தில் அதான் போட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நல்லவங்க அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்புறது, எப்படி நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறது? இப்போது பொதுவாக இப்போ நம்ம ஒரு ஸ்வீட்டோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னா அந்த பழத்தை பார்த்தா தெரியாது, அதை சாப்பிட்டா தான் தெரியும். ஆமாம் தானே? அதே மாதிரி தான் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், இப்போ யார், இப்போ நம்ம குட்டிஸ் யாராவது எடுத்துக்கோமே. இப்போ யார், அன்னீஸ் எடுத்துக்கலாம், அஜிஸ் தானே? அஜிஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சொல்லாமே வந்துட்டா, வாமா தள்ளக்குட்டி, பார்த்தீங்களா? வாங்க. அதாவது இப்போ இந்த பாப்பா அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறான். சரியா?
பொருள் வேணும்னு கேட்கும்போது அவங்க அப்பா கடைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா, வாங்கி கொடுக்கறது வேற, அந்த பாப்பா ஒரு ஏக்கத்தோட என் அப்பா வாங்கி தருவாங்க அப்படிங்கிறது வேற. நான் சொல்றது புரியுதா? அந்த பாப்பா கடைக்கு கூட்டு போறாங்க, அவங்க அப்பா வந்து இதில் தான் அது ஒரு பாயிண்ட் இருக்கு. என் அப்பா எனக்கு வாங்கி தருவாங்க அப்படிங்கிற பிள்ளைக்கு என்ன வேணும்? யாரும் பெரியவங்க யாரும் சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னீங்கன்னா செரில் மட்டும் சொல்லக்கூடாது, செரில் சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளைங்க சொன்னால் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? உங்கள் அப்பா வேணும் பாய்ஸ் சொல்லி கொடுக்கக்கூடாது. உங்கள் அப்பா இப்போ நம்ம கீர்த்தனே இருக்கான், அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா முந்தானத்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் கீர்த்தனுக்கு. கரெக்டான பாயிண்ட். சொல்லுங்க பாப்பா. என்னம்மா? இல்லைம்மா சொல்லுங்க. பெரியவங்க சொல்லக்கூடாது, சின்ன பிள்ளைங்க சொல்லிங்கன்னா இப்போ என் பாக்கெட்டில் ப்ரைஸ் இருக்கு. என்னம்மா? பக்கத்தில் வந்துட்டீங்க. அடுத்தது போங்க செல்லக்குட்டி, உட்காந்து யோசனை பண்ணி சொல்லுங்க. அடுத்தது இல்லை, அடுத்தது வேற யாரும் சொல்லக்கூடாது, யாருக்கும் யாரும் சொல்லி கொடுக்கக்கூடாது. சொல்லுங்க. இல்லை செல்லக்குட்டி, வேற ஒரு 5 எண்ணுவேன், அது வரைக்கும் டைம் சரியா? அதுக்கப்புறம் நானே. யார் சொன்னது? வாடா செல்லக்குட்டிங்க, இந்த உனக்கு ஒரு ப்ரைஸ் சரியா? சரி. அதாவது விசுவாசம், விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா? விசுவாசம் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃபெய்த். I give God little faith on His ability to do the job. அதாவது I give God little faith on His ability to do the job. இதுக்கு வந்து தமிழில் என்ன தெரியுமா? ஒருவர் மீதான நம்பிக்கையும் திட நம்பிக்கை. ஒருவர் மீதான நம்பிக்கை அண்ட் திட நம்பிக்கை, இதுதான் இது. இப்போ நம்ம வந்து விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோமா? இப்போ நமக்குள்ள விசுவாசத்தில் இருக்கிறோமா? இப்போ சர்ச்சுக்கு வரோம், ஆலயத்துக்கு வரோம், புறம் பிடிக்கிறோம். இப்போ ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். ஆண்டவர் யாராவது நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆவியானவர் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போகுது? விசுவாசத்தினால தான் போகுது. அதான் பைபிளில் வந்து இப்போ விசுவாசத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க, விசுவாசமாக இருந்தால் என்ன நடக்கும், அதை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? எல்லாருக்கும் இருக்கிறதா நம்ம வாழ்க்கையில்? இப்போ என் வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசங்கிறது இல்லை தான். விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம தலையெழுத்தே வேற தெரியுமா? நம்ம வந்து டெய்லி இப்படி வருஷத்துக்கு ஒருக்கா கோட்டு சுட்டு போட்டு வர மாட்டோம். அதான் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கோட்டு சுட்டு போட்டு வரோம். உண்மைதாங்க தெரியுமா? இந்த நேரத்தில் வந்து விசுவாசத்தை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சொல்லு விசுவாசத்தை அடிச்சு போட்டுருது தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனைங்கிற சொல்லு விசுவாசத்தை அடிச்சு போட்டுருது. இப்போ நம்ம பிரச்சனைய தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு விசுவாசத்தை காலுக்கு கீழே வச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே? அப்படிதான் இருக்கிறோம். காலுக்கு கீழே நம்ம வந்து தலைக்கு மேலே விசுவாசத்தை வச்சுட்டு பிரச்சனையை காலுக்கு கீழே போடணும். நம்ம அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அதனால தான் இப்போ சரி நமக்கு தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவருக்குமே பிரச்சனை வரதான் செஞ்சுதான் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். லூக்கா 17:6 வாசிங்க. அதாவது போதும். அதாவது பாருங்க,
கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு புடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயன்னு சொல்லுது. இது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் இப்போ ஒன்றும் இல்லை. எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசமானது அதுக்கு முன்னாடி ஒன்றே சொல்லிக்கிறேன். அதாவது இந்த பிரச்சனை குறித்து பேசணும் பார்த்தீங்களா, பிரச்சனை ஆண்டவருக்கே பிரச்சனை வந்துச்சான், சரிம்மா? அது அந்த ஒரு வசனத்தை வாசிங்களா, மத்தேயு 4:3 வாசிங்க. இது புரியுதா? ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்து வயிறு பசியில் ஆண்டவர் வராரு. பிசாசு சொல்கிறான், இந்த கல்லை எடுத்து, அப்படிதானே பாஸ்டர்மா, இந்த கல்லை எடுத்து அப்பமாக்கி சாப்பிடுங்கிறான். எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நம்ம சாப்பிட்றோம் வயிறு பசிக்கு அப்படின்னு நம்ம மனைவிட்ட போய் வயிறு பசிக்குமா சாப்பாடு போடுமான்னா, அப்பத்துக்கு பதில் சாப்பாடுக்கு பதிலாக கல் இருக்கியா தின்னியானா எப்படிங்க இருக்கும் நமக்கு? பாருங்க, அன்னைக்கு வீடு ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிளந்தாருங்கிற மாதிரி வீடு அன்னைக்கு புலந்துரும், தெரியுமா? அன்னைக்கு அப்படிதான் நடக்கும். மனைவி வாயில இருந்து இந்த ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. ஆண்டவர்கிட்ட சாத்தான் சோதிக்கிறான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க. அப்பத்தை கல்லாக்கி தின்னுங்கிறான். இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதான் பாருங்க. அப்புறம் 2வது அதில் அடுத்த வசனத்தை மேலே போனால் தெரியும். அப்புறம் சொல்கிறான், சர்ச்சில் உச்சியில் நின்றுட்டு அங்கே மேலே இருந்து குதியும் தூதர்கள்லாம் உடனே காத்துக்கலான்னு சொல்கிறேன். பாருங்க, அப்போ ஆண்டவருக்குமே பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது. அதனால் நம்மெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறதுனால நம்ம சந்தோஷப்படணும். பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை அதுக்கே ஒரு பிரச்சனை வரும். அதனால் பிரச்சனை இல்லாத மனுஷனே உலகத்துலேயும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. பிரச்சனை இருக்கா, சந்தோஷப்படுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை குடும்பம் நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா உங்கள் குடும்பம் ஓடவே ஓடாது, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. ஒரு நாள் பாஸ்டர் பிரசங்கத்தில் சொன்னாங்களே தெரியுமா, வலியின் வேதனையுள்ள நிரம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்த யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதாவது பாருங்களேன், வலியின் வேதனைக்கு உண்டான நிரம்பு வேணுமா? அது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் நம்மெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க, கொடுத்து வச்சுருக்கணும் நம்மளாம், உண்மையில் தெரியுமா? பாருங்க, அப்போ அதாவது இது ஆதியாகமம் எபிரேயர் 11:17 வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட போது பலியாக ஒப்பு கொடுத்தான். இப்போ ஆதியாகமம் 22:17 நினைக்கிறேன், அந்த வசனத்தை வாசிங்க. ம் 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 அதாவது ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துன்னு சொல்லியிருக்காரு, அப்படித்தானே? இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காருன்னா, இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா நம்மளாம் எப்படி இருப்போம் சொல்லுங்க? எப்படி இருப்போம்? நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா நம்ம எப்படி இருப்போம்? கையில் பிடிக்க முடிய கஷ்டமாக கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா ராஜேஸ்வரன் வீட்டில் ஒரு பைக் இருக்கும், அவங்களுக்கு தேவையானது. ராஜேஸ்வரி அக்காவுக்கு ஸ்கூட்டி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு சின்ன சைக்கிள் இருக்கும். அக்காவுக்கு ஒரு செல் இருக்கும், அண்ணனுக்கு ஒரு செல் இருக்கும், பாப்பாவுக்கு ஒரு செல் இருக்கும். வீட்டில் வேற வாஷிங் மிஷினு, ஏசி என்னங்கிறீங்க, அப்புறம்
அது எப்படி சொல்றது, 4 மாடி வீடு. அதாவது அதான் ஆண்டவர் ஆசீர்வாதங்கிறது அதுதான். ஆனால் அப்படி இருந்தால் நம்மளால் கையில் பிடிக்குமா? நம்மளால் ஒன்னேன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு சில நேரத்தில் நமக்கு தடை பண்ணி வச்சிருக்காரு. என் பையனுக்கு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பொருளை கொடுத்தா அந்த 10 ரூபா பொருளையும் அவனுக்கு பயன்படுத்த தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமான்னு ஆண்டவர் நம்மளை பார்ப்பாரா தெரியுமா? பாஸ்டர்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறாருன்னா நம்ம அதை நல்லா கரெக்டாக பயன்படுத்துவோமான்னு ஆண்டவர் பார்ப்பார். சரியா? அதில் தான் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். பாருங்க, அந்த ஆதியாகமம் 22:1 ஸ்டார்ட் ஆகுது. ம் 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 அப்போது ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஆபிரகாமே அப்படிங்கிறாரு. இப்போ நம்மளை யாரை சொல்கிறது, இப்போ என்னையே சொல்லிக்கிறேன், ராஜா அப்படிங்கிறாரு. ஐ எம் ஜஸ்ட் பிஸி நவ் ஜீசஸ். எத்தனையோ அழைப்பு வரதான் செய்யுது, வேலை வேலை வேலை. ஆண்டவர் கூப்பிட்றாரு, ராஜா ஐ எம் ஜஸ்ட் நவ் பிஸி ஜீசஸ். நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு உன் பிஸி உன்னோட இருக்குன்னு பார்ப்போம் ஆண்டவர் சொல்கிறாரு. அதற்கு அவன் சொல்கிறான் பாருங்க, இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்போ பாருங்க, அதில் தான் ஆபிரகாம ஆண்டவர், அதாவது ஆண்டவர் சோதிக்கிறதும் ஒரு விஷயங்கள் இருக்கு, சாத்தான் சோதிக்கிறதும் இருக்கு. உண்மையில இத்தனை வயசாச்சு, 35-7 வயசாச்சு, சாத்தான் சோதனை சாத்தான்ட்ட இருந்தும் வரும், ஆண்டவர்கிட்ட இருந்தும் வரும்ட்டு இந்த பிரசங்க குறிப்பு எடுக்கும்போது தான் எனக்கே தெரியுதுங்க. 34 வயசாகுது. எவ்வளவோ கற்றுக்க வேண்டியது இருக்குது தெரியுமா சார் பைபிளில். ஆனால் உண்மையை சொல்கிறேன், பைபிளை தூக்கி சுமந்துட்டோன்னு வைங்களாம், சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் தாங்க. உண்மையில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது தெரியுமா? பாருங்க, அப்பொழுது உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனாகி ஈசாக்கை அழைத்து கொண்டு நான் சொல்கிற மலைக்கு நீ உன் பையனை பலியிடணும், அதுவும் தகன பலியிடணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரியா? எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம பையனை வச்சுக்கிட்டு, ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஆண்டவர் அதாவது சொல்கிறாருன்னா நம்மளால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? அவர் உடனே என்ன பண்ணார் பாருங்களேன். ஆண்டவர் சொன்னோடனே அதிகாலையில் எந்திரிச்சு கழுதையை கூப்பிட்டுட்டு அவங்க கூட இருந்த 2 வேலையாட்களை கூப்பிட்டுட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போகிறாரு. சரியா? அது போகிறதுக்கு பாருங்க 3 நாள் ஆகுது. அந்த 3 நாளாக 2 வேலையாட்கள் கூட போகிறாங்க. ஃப்ரெண்டு, அதாவது சரி ஃப்ரெண்டாக வச்சுக்கோமே. இப்போ நீங்களே இருக்காங்க, பாஸ்டர் ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி புஷ்பராஜன் தலைமையில் ராஜேஸ்வரனும் சக்தியனும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா அவங்க சொல்கிற பாஸ்டர் சொல்கிற காரியத்தை நிறைவேற்றிட்டு வரணும். அந்த இடத்துல உங்களுக்கு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சாம்பிள் தான் சொல்கிறேன் பிரதர், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுற எக்ஸாம்பிள். அதாவது புஷ்பராஜன் தலைமையில் போகிறாங்க, ஆபிரகாம்னு வைங்களேன், போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பாஸ்டர் கிடக்காரு, அவர் அங்கே தானே போய் ஊழியம் பண்ண சொன்னார், இங்கே தானே போக சொன்னார், மங்களம் சைடு போனால் வா, நம்ம இடுவாய் போவோம் வா. அப்படி போகக்கூடாது. ஆண்டவர் அதாவது பாஸ்டர் சொல்கிறது நம்ம கீழ்ப்படிச்சு போகிறோம். இங்கே அதுதான் நடந்திருக்கு. அதாவது அவங்க ஆண்டவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சு அவங்க போகிறாங்க பாருங்களேன். அவங்க போயிட்டு இருக்கும்போது அடுத்தது ஆபிரகாம் தன் வேலைக்கார அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. போகும்போது அந்த 3 நாள் ஆயிருக்கு. 3 நாள் ஆகிக்குன்னா கண்டிப்பாக நமக்கெல்லாம் முறுமுறுப்பு வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு வரல. பார்த்தீங்களா? இதுவே பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. அப்போ அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மலையை பார்த்துட்டாரு. மலையை பார்த்த உடனே வேலைக்காரர் 2 பேரையும் நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டைகளை எல்லாம், அது தகன பலிக்கு உண்டான நெருப்பு, கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது பாருங்களேன்,
அது பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. ஈசாக்கு வந்து ஆ ஆ அப்போதும் என் தகப்பனே அப்படிங்கிறான். அப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதற்கு என் மகனே அப்படிங்கிற, இருக்கிறையா இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் பாருங்க, அப்பா நெருப்பு இருக்கு, தகன பலிக்குண்டான கட்டை இருக்கு, ஆடு எங்கன்னு கேட்குறாரு. அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஏன் பசமா எவ்வளோ ஒரு வலி வேதனை இருந்திருக்கும். ம் பாருங்களேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் மகனே, தேவன் தமக்கு தேவையான தகன பலிக்குண்டான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக்குவார். இதுதான் அங்க விசுவாசம். நமக்கு தேவையான தகன பலிக்குண்டான ஆட்டுக்குட்டிய ஆண்டவர் பார்த்துக்குவார். பையன் கேட்குறான், அப்பா தகன பலிக்குண்டான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்குறான். அதுக்கு சொல்றாரு அவர், அது அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறாரு. பாருங்க, மேல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அந்த 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ம் 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 இந்த வசனத்துல ஒரு விசுவாசம் இருக்கு. வாசிச்சவங்க கரெக்டா சொல்லுங்க. ம் எல்லாருக்குமே தெரியும் போலன்னு, நான் எனக்கு தான் தெரியும்னு நினைச்சேன். பாருங்க, அதாவது இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாதுங்க. விசுவாசம் அப்பா கண்மூடித்தனமான விசுவாசம். பாருங்களேன், திரும்பி வருவோம். நம்மளால இப்ப சொல்ல முடியுமா? இங்க இருந்து திருநெல்வேலி போயிட்டு வாடான்னா போயிட்டு திரும்பி வருவோம் நம்மளால சொல்ல முடியுமா? அன்னைக்கு எப்செட்ல போனோம், கார்காரம் ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலு தான் அடிச்சு தூக்கிருப்பான். அடிச்சுமா ஈரக்குலையே நடுங்கிட்டு, அப்படிக்குண்டான ஒரு வாழ்க்கை தான் நம்ம. கேரண்டி இல்லாத வாழ்க்கை, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா கிறிஸ்தவங்க? அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அப்படின்னு சொல்ற. அப்புறம் ஆபிரகாம் வந்து தகனப்பட ஆளுங்க பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லுவார். தேவன் வந்து சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை உண்டாக்கி, தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் அவனை கிடத்தினான். அதாவது பலியிடுறாங்க, பலியிட போகிறதுக்கு வந்து எல்லாம் இது பண்ணியாச்சு, எல்லாம் கட்டியாச்சு. ஈசாக்கை வந்து மேலே கடத்தியாச்சு. எப்படி பாருங்களேன், அவர் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். வேதனைப்பட்டிருக்கும்ல, ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் போட்டிருக்கு. கத்தியை எடுக்கிறாரு, பையனை வெட்டணும் அப்படிங்கிறதுக்காக கத்தியை எடுக்கிறாரு. எடுக்கும்போது அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? ஆபிரகாமே, அவன் மேல் உன் கையை போடாத அப்படின்னு ஒரு சத்தம் வருது. ஆண்டவருக்குள்ள நம்ம விசுவாசமா இருந்தா, ஆண்டவர் நம்ம சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா நம்ம சூழ்நிலை நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது. ஆண்டவருக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். புரியுதா? இந்த இதில் வந்து நான் இதான் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு, பாசமாக புரிஞ்சிருக்கா? சரி, ஓகே. அதாவது பாருங்க, இது ஒரு இதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பாருங்க, என்ன ஒரு இதை பார்க்கலாம். அதாவது நோவா விசுவாசம், நோவாவை குறித்து உங்க பார்க்கலாம். சரியா? எபிரேயர் 11:7. ம் 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 சரி. இப்போ வந்து ஆதியாகமம் 6:9. ம் ஆதியாகமம் 6:9 வரலாறு. ம் ம்
ரைட்டு. அதாவது நோவா அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாரான்னு தெரியுமா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ரெண்டாவது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரித்து கொண்டிருந்தான், அதாவது சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஹி வாஸ் வாண்டரிங். ஹி வாஸ் வாண்டரிங் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அலைந்து கொண்டிருக்கிறான். அதாவது எப்படி சொல்கிறது, ஆண்டவரோடு இருக்கிறான், ஆண்டவரோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். நோவா வந்து அப்படி தான், அது அப்படி தான் போட்டிருக்காங்க, ஆண்டவரோடு இருந்தான் அப்படி தான் போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறாரு, உலகம் பாவத்தில் நிறைஞ்சு கிடக்கு, அதனால் ரொம்ப நாள் மழை வராமல் இருந்திருக்கு. ஆண்டவர் வந்து 40 நாள் விடாமல் ஒரு மழையை வர பண்ணுவேன், அதனால் நீ உன் பிள்ளைகள் உன் மகன்கள் எல்லாருக்கும் ஒரு பேழையை உண்டு பண்ணு. அந்த பேழையை உண்டு பண்ணி அந்த பேழைக்குள்ளே நீங்கள் எல்லாரும் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நோவா உடனே என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஒரு பேழையை உண்டாக்கினாங்க. அப்போ மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் மழை வராதது இன்னைக்கு மழை வரப்போகுதா? அப்படிதானே, அப்படிதான் போட்டிருக்கு. அதான் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ இத்தனை வருஷம் மழை வராது, இன்னைக்கு மழை வரப்போகுதா அப்படின்னு சொல்லி. அப்போ பேழையை வந்து உண்டாக்குறாரு. பேழையை உண்டாக்கிட்டு வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி, இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்புறம் அதுமாதிரி சொல்லிடுறாரு, ஒவ்வொரு உயிரினங்கள், மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு ஜோடியாக வந்து ஆண்டவர் வந்து பேழைக்குள்ளே வரப்படணும் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போ மழை வரப்போகுது, எல்லாருமே வந்து பேழைக்குள்ளே வந்துட்டாங்க. மழை ஆண்டவர் சொன்ன மாதிரி வந்து மழை வந்து மழையை வர பண்ணிட்டார். மழை வர பண்ணோன்னே என்னாச்சுன்னா, எல்லாருமே வந்து செத்துட்டாங்க, எல்லாரும் ஆண்டுகிட்டு செத்துக்கிட்டாங்க. ஆனால் நோவா வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து பேழைக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க, எல்லா உயிரினங்கள் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் நோவாவும் அவர் வாழ்ந்து, அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செஞ்சுருக்காரு. அதனால தான் வந்து அவங்க வந்து உயிரோடு இருந்திருக்காங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் மூணாவது ஒரு விஷயம், பேதுரு பாருங்க, கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறாரு. மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்போ வந்து ஆண்டவரை வந்து ஆப்போசிட்டில் பார்க்குறாரு. ஆண்டவர் நடுக்கடலில் நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நானும் வர்றேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு பேதுரு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீ இறங்கி வா அப்படிங்கிறாரு. அவரும் இறங்கி தண்ணியில் நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது காற்று அடிக்குது, மழை அடிக்குது. பயந்துட்டார். ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுற அப்படிங்கிறாரு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளும் பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா நம்மளால் தாங்கி கொள்ள முடியுதா? முடியல. எப்படி சொல்கிறதுனா, உடனே என்ன பண்ணுறோம், ஆண்டவரோட லிங்கில், ஆண்டவரோட டைஃபில், அதாவது ஆண்டவரோட நம்ம இருக்கிற உறவை தான் நம்ம கட் பண்ணுறோம். முதல்ல நம்ம வந்து அதை தான் செய்கிறோம். அதான் வந்து இங்கே வந்து அவர் ஆண்டவர் வந்து வர சொல்கிறாரு. அவர் போகிறாரு. நடந்து போகும்போது, கடலில் நடந்து போகும்போது அவருக்கு வந்து ஒரு காற்று அடிக்குது, மழை அடிக்குது, காற்று வேகமாக அடிக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது ஆண்டவர் அற்ப விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே அவருக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆகி போச்சு, விசுவாசம் செத்ததாயிட்டு. விசுவாசம் இல்லை. அவர் வந்து விசுவாசமாக இருந்தால் வந்து கூப்பிட்டுருக்க மாட்டார். ஆண்டவர் தான் வர சொல்லிட்டார்ல.
வர சொல்லிட்டாருன்னா நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருந்துன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு நம்ம வந்து எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அதனால தான் இது அதெல்லாம் சொல்லுது. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து விசுவாசமாக இருக்கணும். ரெண்டாவது பாருங்க, அடுத்தது என்ன விஷயம்னா மத்தேயு 21:22. ஆ ஆ ம் இப்போ ஜபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? ஆண்டவர் வந்து ஜபத்தில் என்ன கேட்டாலும் தருவார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கா? பாருங்க, இப்போ வேற ஜனங்களுக்கெல்லாம் வந்து என்ன விசுவாசம் இருக்கு? அவங்க வந்து பாருங்க, இந்த பாத யாத்திரை அப்படின்னு போறாங்க, அப்புறம் இங்கெங்கெல்லாம் குத்திக்கிட்டு போறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன? ஆ ஆ சரி, அப்படின்னே வச்சுக்கோங்க, அக்கா சொன்ன மாதிரி. சரி, அது வந்து அவங்க கடவுள் இருக்கிறார், அதாவது அவங்க வந்து ஒரு கல் மரம் இப்படி தான் வணங்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ளார ஒரு விசுவாசம் இருக்குல்ல, இதை பண்ணுனா நம்ம நல்லா இருப்போம், அழகு குத்துனா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், காலையிலே நேரத்திலே எந்திரிச்சு 5 மணிக்கு வீடு கூட்டி வாசு தெளித்து அந்த சாமியெல்லாம் போட்டு அது இதுன்னு பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணால் அன்னைக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதே இது அப்படி நம்ம இதில் ஆப்போசிட்டாக பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் காலையில் நம்ம எத்தனை பேர் எந்திரிச்சு வீட்டு வாசப்படியை பெருக்கிட்டு தண்ணி தொழுக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே ஒரே ஒரு ஆள் கையை தூக்குறாங்க. 2 3 சரி 3 கை தான் வந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் நம்மளுக்கு இப்போ வந்து இருக்கா? அப்போ காலையிலே அப்போ இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்போ ஜெபம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் ஜெபம் பண்ணுவோம்? ஜபங்கிறது எத்தனை வகையான ஜபம் இருக்கு சொல்லுங்க, சக்தி என்ன சொல்லுங்க. இல்லை, ஜபம் பண்ணுறதுனா இப்போ தனிநபர் ஜபம், குடும்ப ஜபம், அதுதான் கேட்டேன். தனிநபர் ஜபம், குடும்ப ஜபம், உபாச ஜபம், அடுத்தது யுத்த ஜபம், அடுத்தது மன்றாடு ஜபம், ஆயத்த ஜபம், இப்படி என்ன எதுனா முழங்கால் ஜபம். கரெக்ட். ஆனால் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதுக்கு தான் வாரேனே இருங்க. சரியா? இத்தனை ஜபம் இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் ஜபம்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? எல்லா ஜபத்தையும் நம்ம பண்ணிடலாம், ஆனால் அந்த தனிநபர் ஜபத்தை மட்டும் நம்மளால் கொஞ்சம் பண்ண முடியாது. ஏன் கஷ்டம்? ரொம்ப கஷ்டம். இப்போ அதை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரியா? தனிநபர் ஜபம் இப்போ இத்தனை ஜபம் இருக்குது. நான் இதில் வந்து இந்த தனிநபர் ஜபத்தை வந்து நான் எடுக்கிறேன். சரியா? இப்போ 2 கொரிந்தியர் 13:5 வாசிங்க. ம் 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 அதாவது ஆண்டவர் கேட்குறார், உங்களுக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு உங்களே நீங்கள் சோதித்து அறியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? இதில் வந்து பாருங்க, விசுவாசம் அப்படின்னு இப்போ வேதத்தில் வந்து அதிகாலை ஜெபம் பண்ணவங்க 3 பேர் இருக்காங்க. அப்படி தானே? சாமுவேல், தாவீது, ஆபிரகாம், 3 பேர் வந்து வேதத்தில் அதிகாலையில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீதிமொழிகள் 8:17 வாசிங்களேன். ம்
ம் ம் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அதிகாலையில் வந்து நம்ம வந்து எதுக்கு ஜெபிக்கணும்னா ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லணுமா. இப்போ நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கை நம்ம கரெக்டாக நல்லா ஆண்டவர் வந்து நம்ம நல்லா வச்சுருக்காரு, நல்ல வேலையை கொடுத்து நல்ல உணவை கொடுத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து நம்மளை வந்து நல்லா வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லணுமா. ரெண்டாவது பாருங்கள், நீதிமொழிகள் 3:9 வாசிங்களேன். ம் 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 அதாவது இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, முதலாம் மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணுமா. முதல் மணி நேரத்தில் எப்போ? காலையில் நீங்கள் எந்திக்கும் போது முதல் மணி நேரத்தை யாருக்கு கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு கொடுக்கணுமா. அது எப்படி கொடுக்கணும்னா, முதல்ல எந்திக்கும் போது நம்ம அதாவது எப்படி பாருங்களேன், இப்போ நம்ம காலையில் படுத்து நம்ம எந்திக்கிறோம், இப்போ கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறோம். முதல்ல நம்ம எந்திக்கும்போது அவருடைய அதாவது சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவாசத்தை கூட ஆண்டவர் பாதத்தில் தான் நம்ம எடுக்கணுமா. ரெண்டாவது பாருங்கள், சிந்தனை நம்ம சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சிந்தனை கூட அவர் நினைவாக தான் நம்ம எடுக்கணுமா. ஆண்டவரோடு அந்த சிந்தனை அவர் நினைவாக தான் எடுக்கணுமா. மூணாவது பாருங்கள், நம்ம பேசுகிற வார்த்தை, அதாவது கணவன் மனைவி பேசுகிறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர்கிட்ட பேசணுமா. ஆண்டவரோடு பேசுகிற ஒரு வார்த்தை நம்ம எந்திக்கும் போது அப்படி இருக்கணுமா. அதாவது அப்புறம் பார்ப்பது வந்து முதல்ல நம்ம மனைவி முகத்தை பிள்ளைங்க முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவரை பார்க்குற மாதிரி இருக்கணுமா. இதில் தான் சொல்லுது, அதாவது அதிகாலையில் ஜெபிப்பதற்கு அதான் ஆண்டவரை தேடுகிறவர்கள் கண்டடைவாள்னு சொல்லியிருக்குல்ல, அந்த வசனத்தின்படி வந்து நம்ம வாழ்ந்தால் இத்தனையெல்லாம் வந்து நம்ம வந்து இருக்கணுமா, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கணுமா. ரெண்டாவது பாருங்கள், ஆண்டவர் வந்து அதிகாலையில் ஜெபிச்சார்ல, மார்க் 1:35 போட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவரும் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணியிருக்காரு, அப்படி தானே. பாருங்க, அதிகாலை ஜெபம் எப்படின்னா, அதிகாலை நம்ம எத்தனை மணிக்கு எந்திக்கிறது? அதிகாலைங்கிறத எத்தனை மணி சொல்லுங்க? பாஸ்டமாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 3 to 5 தான் அதிகாலை டைமா. 3 to 5 தான் அதிகாலை டைமா. அந்த அதிகாலை டைம் எப்படின்னா, இந்த குருவி சத்தம், அப்புறம் இந்த ஆள் நடமாட்ட சத்தம், அந்த டைமில் தான் வந்து அந்த சத்தம்லாம் இருக்கா. 4 மணிக்கு மேலே தான் சேவல் கூவும், அது வேற. அங்கே அழகாக போட்டிருக்கு, அதாவது அந்த குருவி சத்தம், அந்த ஆள் நடமாட்டம் இல்லாதது, அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அவர் சத்தத்தை நம்ம கேட்கணுமா. ஏன்னா அந்த 4 மணிக்கு மேலே வந்து மனுஷன் சத்தம், சேவல் கூவிரும், அதுக்கப்புறம் நம்மளால் எந்திக்க முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவரோட சத்தத்தை நம்ம வந்து கேட்டுறணுமா. பாருங்கள், அதிகாலைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதிகாலை எப்படி எந்திக்கிறது? இப்போ ஆண்டவரே இருக்காருன்னா, இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளால் அதிகாலையில் வந்து நம்மளால் எந்திக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து பெரிய ஜாம்பவான்கள், எல்லாருமே தொழிலதிபர்கள். ஒரு நாளைக்கு வந்து நம்ம 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ப்ராசஸிங் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க் அவுட்லலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் 2 கோடியா, சரி கிங்ஸ்லேயே 2 கோடின்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து இப்படிலாம் நம்ம இருக்கிறோம். இப்படி இருக்கிறனால ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அதான் அதான் அந்த அதிகாலை நேரத்தை வந்து இப்போ நம்ம இப்படிலாம் இப்போ நம்ம வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். இதில் வந்து ஆண்டவரும் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருந்தார். பாருங்கள், அந்த மார்க் 1:35 வசனத்துக்கு மேலே ஒரு 2 வசனம் தள்ளி அந்த வசனத்தை படிங்களேன்.
ஆ ஆ ஆ ஆ ஆ அதில் ஒரு அவர் வந்து சாயங்காலம் எழுந்த உடனேன்னு போட்டிருக்கு. ஆ ஆ ம் சரி போதும். அதாவது பாருங்க, ஆண்டவரும் வந்து சாயங்காலம், அத சூரியன் அஸ்தமிக்கும்னா எப்படி சாயங்கால நேரத்தில் நிறைய நோயாளிகள்லாம் வராங்க, அவங்கள வந்து ஆண்டவர் சுத்தமாக்குறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி படுத்து தூங்கியிருப்பாரு நினச்சி பாருங்க. அவரும் ரொம்ப பிஸியாக தானே இருக்கார். அவரை விட நம்ம வந்து பிஸி யாருமே கிடையாது. அதனால தான் இதில் சொல்லுது. இதில் என்ன சொல்கிறோம், முதலாவது நம்ம வந்து யாரை வச்சிருக்கோம், இந்த ஒரு டாப்பிங் பாயிண்டில் இதுதான். முதலாவது வந்து முதலாவது மணி நேரம் நம்ம வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறோமா, முதலாவது சுவாசம் அவருடைய பாதத்தில் எடுக்கிறோமா, முதலாவது பார்ப்பது ஆண்டவரை பார்க்குறோமா, அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இந்த இடத்துல இதில் வேணும். சரியா? ஆமாம். அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொடுப்பதில் விசேஷம். இந்த விசுவாசம், கொடுப்பதில் விசுவாசம். இப்போ எபிரேயர் 11:4 வாசிங்க. ஆ ம் 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 அதான் பாருங்க. அப்புறம் ஆதியாகமம் 4வது அதிகாரம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி இப்போ வந்து ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் வந்து ஒரு காயின் அப்படிங்கிற, அப்புறம் வந்து ஆபேல் அப்படிங்கிற ரெண்டு மகன்களை பெற்றெடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகி வளர்ந்துட்டாங்க. ஒரு வாலிப பையனாகி பெருசாகி வளர்ந்தோடனே, இப்போ காயின் வந்து விவசாயம் பண்ணுறாரு, காய்கறி விவசாயம் அந்த இது பண்ணுறாப்புல. ஆபேல் வந்து ஆடுகள், ஆட்டு மந்தை வச்சிருக்காரு, ஆட்டு வியாபாரம் பண்ணியிருக்காரு, அப்படி வச்சு கூட வச்சுக்கலாமே. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப உண்மையாக இருப்பாங்களா, ஆண்டவர் பிடிக்குமா. இதனால் அவங்க வந்து அவங்க காணிக்க ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. காணிக்க ஆண்டவருக்கு கொண்டு போகிறாங்க. காணிக்க கொடுக்கும்போது காயின் காணிக்கையை வந்து ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கலை, ஆபேல் காணிக்கையை ஆண்டவர் வந்து அங்கீகரித்தார். ஏன்? அதாவது காயினும் காணிக்க கொடுத்தாரு, காயின் காணிக்கையை ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கல. ஆனால் ஆபேல் எப்படி கொடுத்தாருன்னா, தன்னுடைய ஆட்டு மந்தையில் முதலாவது குட்டியை முதல்ல நல்ல பெஸ்ட்டாக கொழுகுலுன்னு இருக்கிறத ஆண்டவருக்கு வந்து கொடுத்தார். இப்போ பாருங்களேன், இப்போ அந்த ஊர் சைட்லாம் பாருங்களேன், இந்த ஊரில் முருங்கைக்காய் மரம் வந்துச்சுன்னா முதல்ல முருங்கைக்காய் நேராக கொண்டு போய் அந்த சிஎஸ்சி ஆலயத்தில் போய் முதல்ல வைப்பாங்க. இது நாங்களாம் எங்கள் வீட்டில் கூட வச்சுருக்கோம். அதாவது நாட்டுக்கோழி இருக்கும், கோழி முட்டை விட்டுச்சுன்னா முதல் முட்டை எடுத்து ஆண்டவருக்கு தான் வைப்பாங்க. இதெல்லாம் ஏன்னு சொல்லுங்கள், விசுவாசம். இதெல்லாம் கொடுத்தா ஆண்டவர் திருப்பி பல மடங்காக கொடுப்பார். அப்படி தான். அதனால தான் இந்த இதில் காயின் ஆபேல்ங்கிறது அந்த இதை குறித்து பார்க்குறோம் நம்ம. அடுத்தது என்ன, ஒரே ஒருத்தரை மட்டும் பார்த்துடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டில் வந்து நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீடு, நம்முடைய செல்வம், உடல்நிலை சரியில்லை, குற்றம் சுமத்துதல், இப்படிலாம் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம இழந்துடுறோம். எல்லாத்தையும் நம்ம இழந்தாச்சு. ஆண்டவரும் நம்மகிட்ட வந்து அமைதியாக இருக்கிறாரு.
இந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து ஆண்டவரை வந்து நம்புவோமா? எல்லாத்தையும் இழந்தாச்சு. வீடு, வாசல், காரு, செல்லு, பிள்ளைகள், அது எல்லாத்தையும் டோட்டல் வாஷ் அவுட்டு, எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஆண்டவரும் அமைதியாயிட்டாங்க. நம்மளால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் இந்த ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், ஊத்ஸ் தேசத்தில், யோபு 1வது அதிகாரத்தில் இருக்குது. ஊத்ஸ் தேசத்தில் வந்து யோபு வாழ்ந்து வந்தார். எப்படி அவர் வாழ்ந்து வந்தார்னா, குற்றமற்றவரும் நேர்மையானவரும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகு வருமாறு. அதாவது பாருங்களேன், அவருக்கு வந்து ஆண்டவர் எவ்வளோ, இப்போ நம்மளே இருக்கணும்னா எவ்வளோ கேரண்டி கொடுக்காரு பார்த்தீங்களா ஆண்டவர். அதாவது மிகுந்த செல்வந்தராய், மிகவும் மரியாதையுடன், மிகவும் செல்வந்தராய்னா என்ன, அவர்கிட்ட வந்து இல்லாதது எதுவுமே கிடையாது. இப்போ நம்மகிட்ட வந்து ஏதோ இருக்கிறத ஏதோ இல்லாமல் போனால் கூட நம்ம வாடிடுறோம். ஆண்டவர் ஒரு குழந்தையை தந்திருக்காரு, இன்னொரு குழந்தை வந்து அது பிறக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கும் வந்து நம்ம வந்து உடனே ஆண்டவர் மேலே தான் பழிய போடுறோம். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் செய்கிறோம். அதனால் இங்கே எல்லாத்தையுமே இழந்துட்டார். எல்லாத்தையும் இழந்தாச்சு. எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் உடல்நிலையும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சரியா? இப்போ வந்து பிசாசு வர்றான் ஆண்டவரிடத்துல பிசாசு வர்றான். நீ சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா, சாத்தான் வந்து ஆண்டவர் இது யோபுக்கு வந்து சாத்தான் வந்து டெஸ்ட் வச்சுருக்கான். ஒரு 4 டெஸ்ட் வச்சுருக்கான். இந்த டெஸ்ட்டில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டான். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா, யோபு 1வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, ஆடு, மாடு, கழுதைகள், ஒட்டகங்கள், செல்வங்கள், 10 பிள்ளைகள் எல்லாத்தையுமே வந்து யோபு இழந்துட்டாரு. 2வது சோதனை என்ன நடக்குன்னா, யோபு உடல் வந்து ரொம்ப மோசமான நிலை. அவர் உடல் வந்து ரொம்ப மோசமாயிட்டு, அதாவது ஓட்டை எடுத்து சொரிகிற அளவுக்கு கூட அவர்கிட்ட அவ்வளோ ஒரு உடல் நிலைமை அப்படி மாறிட்டு. 3வது வந்து பாருங்க, 3வது சோதனை என்னன்னா, தன் மனைவின் இடத்திலே சோதனை வருது. எப்படி இருந்த, இப்போ எப்படி ஆயிட்ட, நீ இன்னும் வந்து ஆண்டவரை தூசிச்சுட்டு பேசாமல் நீ வந்துட வேண்டியதானே அப்படின்ட்டு மனைவியே சொல்கிறா. 4வது பாருங்க, நண்பர்கள் மூலமாக வந்து அவருக்கு வந்து சோதனை வருது. நண்பர்கள் மூலமாகவும் சோதனை வருது. இந்த இடத்துலையும் வந்து யோபு வந்து இவ்வளவு நடந்தும் எவ்வளோ விசுவாசமாக ஆண்டவருக்குள்ளே இருந்தார். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவரை வந்து விட்டு விடக்கூடாது. விசுவாசத்தில் வந்து ஒரு நாள் நம்ம தளர்ந்து விடக்கூடாது. பாருங்கள், இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். விசுவாசம் அப்படின்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று. விசுவாசம் அப்படின்னா பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பாருங்கள், கணவன் மனைவியுமா இருந்தோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சில நேரத்தில் வீட்டில் வந்து சண்டை அது இருந்துட்டு நிறைய வருது. சில நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, மனைவிக்கு தெரியாமல் அவன் வீட்டில் வச்சுருக்க காசெல்லாம் நான் எடுத்து ஏதாவது செலவு பண்ணி அப்படி இப்படிமா பண்ணிடுவேன். பாருங்கள், இது வந்து நான் விசுவாசத்தை தான் இதில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு லாஸ்ட்டாக புரியும் பாருங்கள். இப்படி இருக்கும்போது நிறைய டைமில் இந்த பணம், அதாவது எப்படி சொல்கிறதுனா, அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், அவளுக்கு தெரியாமல் நான் எடுத்து நான் செலவு பண்ணிடுவேன். சில டைமில் பெனோ அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டால் எடுக்க முடியாது, அது பேங்க்கு போனால் தான் எடுக்க முடியும். அந்த டைம்லேயும் பாருங்கள், சில இது ஒரு பாதுகாப்பு அங்கே வச்சுருப்பேன், அங்கே வச்சுருப்பா, சோஃபி வச்சுருப்பா.
ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அதையும் விட மாட்டேன். அதையும் என்ன பண்ணிடுவேன், சுரண்டி நான் எடுத்துருவேன். ஏதாவது ஒரு தேவைக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுருப்பா. அப்படி இருந்தேன். அதாவது பயங்கர பிரச்சனை, பயங்கர எப்படி சொல்லுதுன்னா, பிரச்சனைன்னா எனக்குள்ளே தான். ஒரு இக்கட்டான ஊருக்கு போனோம். ஒரு பேங்க்கில் வந்து ஒரு 10,000 பணம் கிடக்கு. என் பையன் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 கிடக்கு. என் மனைவி காலையில் ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டு போகிறா, 10,000 பணத்தை எடுத்து வைங்க, சாயங்காலம் நம்ம ஊருக்கு போகணும், அடுத்த நாள் ஊருக்கு போகணும், அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், அதனால் அந்த காசு வேணும் அப்படின்ட்டு சொன்னேன். நானும் உடனே என்ன பண்ணேன், 10,000 அன்னைக்கு 100 கையில் வழி கிடையாது. 10,000 இருந்தால் தான் 4 மணிக்கு நான் வீட்டுக்குள்ளே போக முடியும். 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே 4 மணிக்கு நான் வீட்டுக்குள்ளே போக முடியும். 10,000 இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ளே அன்றைக்கி போக முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை. சரியான அப்படியே பைத்தியம் பிடிச்சு என்ன பண்ண ஏது பண்ண, நானும் அலையாத இடம் கிடையாது, கேட்காத இடம் கிடையாது, ஃபோன் பண்ணாத ஆள் கிடையாது. லாஸ்ட்டில் பார்த்தேன், சரி சர்ச்சுன்னு ஒன்று இங்கே இருக்க அப்படிங்கிறது அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. பாருங்களேன், எடுத்தோடனே நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விசுவாசமாக எல்லாமே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோன்னா ஆண்டவர் நமக்கு கரெக்டான நேரத்தில் தந்துடுவார் தெரியுமா. நம்ம தான் தேவையில்லாமல் அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி எல்லாம் நம்ம தான் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நேராக நான் ஆலயத்துக்கு வர்றேன். பாஸ்டர் அம்மா உட்காந்துருக்காங்க. அப்படியே பார்த்தா ஒரு இதையும் டவுசர் எதையும் போட்டு ஆள் கிருக்கேங்கனாங்க, பைத்தியக்காரங்கனாங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன ராஜா என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ பாஸ்டர்கிட்ட நான் இந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். இப்படி பாஸ்டர்மா இப்படி இந்த விஷயத்தை சொன்னேன், 10,000 இல்லைன்னா நான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பாஸ்டர் என்ன ராஜா பண்ணுறேன், என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு பேனாவே எடுத்துட்டு எழுதுனாங்க. அப்படியே எழுதிட்டு வராங்க. போய்கிட்டே இருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் போயிட்டே இருக்கு. என் மனைவிக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என் மனைவி வந்தான்னு வைங்களேன், நான் அவ்வளோதான். அப்படிதான். ஏன்னா வீட்டுக்கு எதுவுமே தெரியாது. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, மனைவிக்கு தெரியாமல் கணவர் எதையுமே செய்ய வேண்டாம். எதுனாலும் சொல்லிடுவாங்க, தலையாக போப்புது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. பாஸ்டரும் எழுதிட்டே இருக்காங்க. வேற இன்னும் இருக்கா ராஜா. பாஸ்டர்மா சொல்கிறாங்க, சாமி சோஃபியை வர சொல்லுவோம், உட்காந்து பேசுவோம். சோஃபியை வர சொல்லுவோம், உட்காந்து பேசுவோம். பாஸ்டர் சொல்கிறாங்க வேண்டாம், ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு 1 lakh 2 lakh 3 lakhல தான் இருந்துச்சு. அங்கே போக பாஸ்டே சொல்லிட்டாங்க, சோஃபியை வர சொல்லியே ஆகணும். பாருங்க, இதில் ஒரு விசுவாசம் இருக்குது பாருங்க. பாஸ்டர்மா சொல்கிறாங்க, ராஜா சோஃபி சொன்னால் கேட்பா ராஜா. பார்த்தீங்களா, புரியுதா உங்களுக்கு? சோஃபி சொன்னா கேட்பா, நான் சொல்கிறேன் வேணவே வேணாங்கிறேன். அப்போ நீ எத்தனை நாள் இப்படி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப? வீட்டுக்கார் ஒய்ஃபுக்கு தெரியாமல் எத்தனை நாள் நீ இப்படி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்ட்டு கேட்குறாங்க. மணி ஒரு 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் சொன்னாங்க, 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து நேராக இப்படி கூப்பிட்டு வா ராஜா, பேசிக்கலான்னாங்க. உயிரே கையில் இல்லை. 4 மணிக்கு ஸ்கூலில் கூப்பிட்டு வர்றேன். வந்துட்டு சர்ச்சு வாசலில் கேட்டை திறந்துட்டு உள்ளே வாரேன். பாஸ்டர் தூங்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர்மா, என்ன சர்ச்சுக்கு வண்டி விடுறியே, வீட்டுக்கு வண்டி விடாமல் என்னங்க சர்ச்சுக்கு வீட்டு விடு? இல்லை பாஸ்டர் ஒன்று வர சொன்னாங்க. பாஸ்டர் என்ன வர சொன்னாங்க, எதுக்கு தெரில, வந்து பார்த்தா தானம்மா தெரியும் உன் வண்டவாளம் தண்டவாளம். உடனே வந்தாச்சு. பாஸ்டர் தூங்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர் இந்த இடத்துல 2 சேரு, ஒரு டேபிள், ஆப்போசிட்டில் 2 சேரு போட்டாச்சு. ஏன்னா விருந்து வைக்கிறாங்கள. நாங்கள் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம்.
பாஸ்டர் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேம்மா, கொஞ்சம் உனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஹார்ட்டு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும், வெடிச்சிடாம பாஸ்டர் அங்கேயே ஜெபம் பண்ணிட்டாங்க. என் பிள்ளை வருவா, அமைதியாக சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாமல் போகணுன்னு பாஸ்டர் உண்மையில் நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுக்கு அந்த ஒரு விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, விசுவாசம் எதையுமே ஜெயிக்குங்க. பாருங்களேன், உட்காந்து பேசுகிறோம், பாஸ்டர் இதை எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க, பாருமா அப்படின்ட்டு. என் வீட்டுக்காரி பார்த்துட்டு அவள் என்ன பார்க்க நான் அவளை பார்க்க, அவள் என்ன பார்க்க நான் அவளை பார்க்க. நான் நினச்சேன், இன்னைக்கு வீட்டுக்கு போனால் ஆண்டவர் செங்கடலை ரெண்டாக பிளந்தார்ல, என் வீடும் இன்னைக்கு ரெண்டாக பிளந்துடும் தான் நினச்சேன். ஆனால் ஒன்றே ஒன்று நடந்துச்சு தெரியுமா, பாஸ்டர் எல்லாம் பேசுனாங்க, எல்லாம் எடுத்து பேசுனாங்க. பாஸ்டர் அம்மாவும் சொன்னாங்க. எடுத்தோடனே சடனாக கொஞ்சம் கோவப்பட்டேன். அப்புறம் பாஸ்டர் பேச பேச, பாஸ்டர் அம்மா பேச பேச, இதெல்லாம் பார்த்துக்கலாமா, ஒன்றும் இல்லைம்மா, சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் வயசு இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போனேன் பாருங்க, வீட்டுக்கு போய் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, இல்லை என் மனைவி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு அள்ளி கொடுத்தா தெரியுமாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, விசுவாசத்துக்கு எவ்வளோ ஒரு பலன் இருக்கு பாருங்க. இப்பவும் சொல்றேங்க, என் மனைவிக்கு நான் தான் காலையில் நானும் என் பிள்ளைக்கு நான் தாங்க சாப்பாடு ஊட்டி விடுவேன். ஆண்டவர் பலிபீடத்திலேருந்து நான் சொல்கிறேன் கேளுங்க. அன்னைக்கு என் மனைவி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு தோலை தட்டி சொன்ன, பார்த்துக்கலாங்க, விடுங்க பார்த்துக்கலாம். எப்படிங்க இப்படி கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா. இதை விடவா அற்புதம் ஆண்டவர் நமக்கு செய்யணும். நீங்கள் எங்கேயோ, அதாவது நம்ம வாழ்க்கை அலைந்து திரிந்துற வாழ்க்கையாதாங்க இருக்கு தெரியுமா. ஆனால் ஆண்டவருக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம தலையெழுத்து அப்படியே மாறிடுது பார்த்துறீங்களா. விசுவாசத்தை நான் இதில் சொல்கிறேன், அதாவது பாஸ்டர்மாக்கு உண்டான விசுவாசத்தை பார்த்தீங்களா இதில். அந்த விசுவாசத்தினால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் பாருங்கள். அன்னைக்கு என் வீட்டில் அவ்வளோ சண்டை அப்படிலாம் இருக்கும். நான் எவ்வளோ கற்பனை பண்ணேன், என்னென்னலாமோ நினச்சேன் பாருங்களேன். சாத்தான் சில நேரத்தில் நம்மளை உயிரோடு இல்லாமையே பண்ணிடுவான் தெரியுமா. அவன் அதுக்கு தாங்க தெரிஞ்சிட்ருக்கான், நம்மளை வந்து உயிரோடு இருக்கக்கூடாது பாருங்கள். அதாவது பாருங்களேன், சின்ன ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இது விசுவாசத்துக்கு உண்டானதை நான் சொல்லிட்டேன். இவ்வளோ சூழ்நிலையிலையும் பாஸ்டர்மாவுக்கு அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் அன்னைக்கு வந்து நல்ல வீட்டுக்காரெலாம் தோலை தட்டி விட்டு சொன்னால், பார்த்துக்கலாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. சில நேரத்தில் பாருங்களேன், சாத்தான் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு சின்ன சாட்சின்னு கூட எடுத்துக்கலாமே. ஒரு பக்கம் வேலைன்னு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். வேலை, அதாவது ஒரு புதுசாக ஒரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஊத்துக்குளி ரோட்டில் ரயில்வே கேட் பின்னாடி ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே போனால் ஒரு 3 நாள் 4 நாள் தாங்க வேலை செஞ்சேன். அந்த ஆட்டோ ஓட்டுற வேலை பாருங்கள், நிறைய பிரச்சனையோடு தான் போனேன். அப்போ வேலை முடிஞ்சு வரும்போது அந்த ரயில்வே கேட்டை தாண்டி தான் வரணும். 2 நாள் போயிட்டு பாருங்கள், சாத்தான் எவ்வளோ தந்திரமானவன் தெரியுமா. நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறான் தெரியுமா. எதுக்கு தான் நாங்கள் வேலைக்கு போனேன்னே தெரியல. எனக்கு அப்புறம் தான் புரியுது. ஏன்னா
அவ்வளோ ஒரு பிரச்சனை. எங்கேயாவது வேலை கிடைக்காத அப்படி தான் போனேன். அங்கே வேலை 2 நாள் போனேன். 3ஆவது நாள் வந்து பாருங்கள், வேலையை முடிச்சுட்டு வர்றேன். அங்கே எனக்குள்ள எண்ணம், நான் இதெல்லாம் சொன்னேன்ல, அந்த பாஸ்டர் எங்களை கூப்பிட்டு வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. வேலை முடிச்சு வரேன், கரெக்டாக ஒரு 6 மணி 7 மணி இருக்கும். ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. நான் அதில் நின்றுட்டுருக்கேன். தலையை எங்கே விடலாம் பிசாசு சொல்கிறேன். எந்த இடத்துல செடி முற்புதர்லாம் இல்லாமல் இருக்குங்கிறத பாருங்கிறான். ஏன்னா அந்த இடத்துல நடந்து போகிறதுக்கு அங்கே தலையை வை அப்படிங்கிறான். சாத்தான் எவ்வளோ தந்திரமானவன் தெரியுமா? 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷம் இருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியல. மைண்டில் ஃபுல்லாக இப்படியே ஓடுது. செத்துரு, உயிரோடு இருக்காத, உனக்கு சாவறதுக்கு உண்டான வழியை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், அதனால தான் உன்னை அங்கே வேலைக்கு வர சொன்னேன். எங்கேயாவது நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ட்ரெயின் வர்றதுக்கு வெயிட் பண்ணியிருப்போம். அட்டன் டைமில் 2 ட்ரெயின் வர்றதுக்கு வெயிட் பண்ணியிருக்கீங்களா யாராவது? அப்படி இருக்குமா? இல்லை, எனக்கு அன்னைக்கு நடந்ததுன்னா 10 நிமிஷம் ஆச்சுன்னா சரி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு பார்த்தா கேட்டை திறப்பான்னு பார்த்தா இன்னொரு ட்ரெயின் வருது. சாத்தான் கூட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறான். நீ மறிக்கிறதுக்கு நேரம் நான் தர்றேன், வெயிட் பண்ணு, பாரு அப்படின்ட்டு. அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதான் ஆண்டவர் மேலே நம்மளும் வந்து விசுவாசமாக இருந்தால் நம்ம தலையெழுத்து மாறும். ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போகும்? அவ்வளோதான், முடிச்சாச்சு. பாஸ். ஆமென், அல்லேலூயா. நமக்கு எப்போவுமே ஒரு ஓரவஞ்சனை இருக்கும். அவங்க டீம் பண்ணும்போது மட்டும் கை பரலோகம் வரைக்கும் போகும் சத்தம். ஆனால் மற்றவங்க பண்ணுனா அந்த கை சத்தமும் வராது. அது என்ன ஒரு கெட்ட பழக்கம்? இல்லை, என்ன கெட்ட பழக்கங்கிறேன் நான். எவ்வளோ கனமான ஒரு காரியம். ஐ அப்ரிஷியேட். உங்கள் டீமுக்கு ஆண்டவர் இன்னும் பெருக செய்யட்டும், இன்னும் கிருபைகள் வளரட்டும், அபிஷேகம் பெருகட்டும், ஊழியத்தில் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும். இவ்வளோ காரியங்களை உண்மையாலுமே என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு நாங்களும் யோசித்தோம். ஆனால் ஏதேதோ பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. சரி, விசுவாசத்தை குறித்து அழகாக தம்பி எடுத்தாங்க. ஆராதனை உண்மையாலுமே ஆரம்பித்தது நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிற புஷ்பராஜ் கை ஆடிட்டே இருக்குது. நான் மைக்கை கீழே ஓட்டுறாமல் இருக்கணுமே, இப்படி கை நடுங்குது, கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பாட சொல்லுடா அப்படின்னு நான் தம்பிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனாலும் அந்த விண்ணிலும் மண்ணிலும் நாங்கள் பாட்டு வீட்டில் பாடிக்கிட்டே இருக்கிறோம். நானும் பாஸ்டரும் எங்கன்னா புஷ்பராஜிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னு அந்த பாட்டை அவ்வளோ அழகாக, அவ்வளவு தெளிவாக. உண்மையாலுமே தானியல் டீம் உண்மையாலுமே தானியல் சிங்கத்தின் வாயை மட்டும் கட்டலை, அவருடைய விசுவாசம், ஜெபம், இதெல்லாம் இந்த தானியல் டீம் மூலமாக பிசாசனுடைய வாயை ஆண்டவர் கட்டினாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாலுமே ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு அப்படின்னா எதை வேணாலும் செய்ய வைக்கும். அதுக்கு படிப்பு வேண்டாம், அறிவு வேண்டாம், பெரிய நாலேஜ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். விட்டு கொடுத்தா போதும், அப்பா எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா எங்கேயுமே நிற்காதவங்களை இங்கே நிற்க வச்சு ஆண்டவர் பேச வைக்கிறாருன்னு இது ஒரு பெரிய, நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம், உண்மையாலுமே ஆச்சரியம் இல்லையா? ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் போதும், உள்ளே எத்தனை இருக்குதோ அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு, டைம் ஆகிட்டு பரவாயில்லையா, ஒரு 5 நிமிஷத்தில் நான் அந்த காரியங்களை சொல்லிவிடு. ஏன்னா முழுமையாகணும் இல்லையா? ஒரு காரியம் அப்படிங்கும்போது அதில் ஒரு முழுமை வேணும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லியிருந்தேன். ரோமர் 10வது அதிகாரத்தில் 17வது வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொல்லிட்டு
பார்க்குறோம். நல்ல அபிஷேகமுள்ள ஆராதனை, நல்ல ஆண்டவர் அழகாக இன்னைக்கு எடுத்து அருமையான பிள்ளைகளை, அவங்க என்னதான் வயசில் பெருசோ சிறுசோ அதெல்லாம் கணக்கில்லை, எனக்கு அவங்க பிள்ளைங்க இல்லையா. ஒவ்வொரு டீம் அந்த வருஷத்தில் பார்க்குற என்னமோ நடக்குதுங்க, எதுவும் ஆண்டவர் செய்கிறார் ஒவ்வொருத்தவங்களையும் வச்சு இல்லையா. அது சின்னதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றும் பார்த்தா ஒன்று ஒவ்வொரு படிக்கு மேலே தான் போகுது. எவ்வளோ ஒன்று கீழே இறங்கலை, ஒரு படி கூட கீழே இறங்கி வரல. ஒவ்வொன்றும் நான் ஒரே ஒரு நினச்சேன், சதீசனை எப்படி ஒரு 1/2 மணி நேரமாவது ஜபத்தன்னைக்கு நடத்துவாருன்னு நினச்சேன். ஆனால் முடிச்சிட்டாரு சீக்கிரம் இல்லையா. ஏன்னா இவ்வளோ வைராக்கியமாக பார்க்கல அவங்கள இல்லையா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆவியினால் அவங்க ஜப குறிப்பு எழுதி கொடுக்கல, ஆனால் ஆவியில் உந்தப்பட்டு அவரே அந்த காரியங்களுக்காக சில காரியங்களை சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஆராதனை நேரத்தில் விமல், ராஜேஷ், சக்தி நல்ல நான் கேட்டுக்குள்ளே வரும்போதே தேவ பிரசன்னம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. தேவ பிரசன்னம் ஃபுல்லாக இருந்துச்சு. யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்க ஆவியில் வந்திருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இன்றைக்கி என்ன தான் நடக்க போகுது பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது. அப்போது நான் உள்ளேருந்து வரும்போதே, ஏன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸ் அவங்களுடைய காரியங்களெல்லாம் பார்த்தா இவங்க போனதுக்கு அப்புறமா நான் உள்ளே வந்து பார்த்துட்டு போவேன். தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும் இந்த இடத்துல. அவங்களுடைய ஒவ்வொரு பிரயாசமும் ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் கர்த்தர் செய்கிறார். இனி அடுத்தடுத்து வர்ற டீமுகளை ஆண்டவர் இன்னும் எடுத்து பயன்படுத்தும், இன்னும் ஆண்டவர் கிரியை செய்யணும். நல்ல தேவ வார்த்தையை கொடுத்த, ஆராதனை நடத்தின, தேவ வார்த்தையை கொடுத்த, ஜெபம் பண்ணின, ஆரம்ப ஜெபம் பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முழுசாக முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு எல்லாம் முழுசாக கொடுத்தோன்னா அவங்களுடைய ஆவியில் இன்னும் கொஞ்சம் பலன் உண்டாகும். அப்போது விசுவாசத்தை குறித்து அருமையாக எடுத்தபடி சக்தி சங்கீத பகுதியை எடுத்தாங்க. எல்லாமே மாயை தாழ்த்துகிற போது ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறத வச்சு சக்தி அழகாக அந்த சங்கீதத்தை எடுத்தாங்க. அது உண்மையாலுமே ரொம்ப ஆசீர்வாதமாக, எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பலனாக இருந்துச்சு. வித்தியாசமான காரியங்கள் சாமுவேலை குறித்து இது வரைக்கும் கேட்காத காரியம் வித்தியாசமாக. சாமுவேலை ஏன் அதை நம்ம மென்ஷன் பண்ணி படித்ததே இல்லை பாருங்களேன். நாங்களும் மென்ஷன் பண்ணி படித்ததில்லை. எழுந்து அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நின்றுட்டு தான் இருந்திருப்பார், ஆனால் உட்காந்துருந்தார். ஏன்னா தாவீதினுடைய அந்த கோலத்தை பார்த்துட்டு சாமுவேல் இவனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு உட்காந்துட்டார். அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணிச்சு. நல்ல வெளிப்பாடுள்ள சங்கீத பகுதியை ஆண்டவர் கொடுத்தாரு. மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதே மாதிரி விசுவாசத்தை குறித்து ராஜா அழகாக எடுத்தாங்க. நான் டெய்லியும் ஃபோன் பண்ணுவேன் ராஜாவுக்கு, எம்மாடி ரெடி ஆகிட்டியா, அம்மாடி பாஷமாக கொஞ்சம் பிஸியாக இருக்கிற அப்படின்னு. ஆனால் இப்படி பிஸியாக இருந்தான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனாலும் மகனை அழகாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த. ஆபிரகாமனுடைய விசுவாசம் என்ன செஞ்சுன்னா தேவனை செயல்பட வச்சது, இல்லாததை கூட அங்கே உருவாக்கி கொடுத்துச்சு. ஆடி இல்லை இல்லையா, ஆனால் அங்கே உருவாக்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி நோவாவினுடைய விசுவாசம் கீழ்ப்படிச்சதுனால குடும்பமாக பேழைக்குள்ளே காக்கப்பட்டாங்க. அப்புறம் விசுவாசம் பெருகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா அதிகாலையில் தேவனை தேடணும். அப்போது அதிகாலையில் ஏன் நமக்கு இருக்கும் இல்லையா, ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஏன் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா இதில் சொல்லி இருக்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். உள்ள வசனம் இருந்தால் ஜெபம் வரும். நீங்கள் ஒரு காரியம் தெரியுமா, அதாவது இந்த வேதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஏன்னா பேசுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, பேசிட்டு போயிடலாம் சரியா. ஏன்னா இன்னொரு நாள் இது பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் அதை சொல்லுறதுக்கு அந்த உந்துதல் இருக்கும்போது சொல்லிடுறேனே. இந்த லவ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி என்னமோ எதுவுமே நான் பரிசுத்தத்துலேயும் என்ன போல் பரிசுத்தவான் யாரும் இல்லைங்கிற மாதிரி தான் அப்படியே பார்ப்பீங்க. எங்கே திரும்பினாலும் இதுதான் சுற்றிட்டு இருக்குதுங்க இல்லையா, எங்கே திரும்பினாலும் அப்படி தான் சுற்றிட்டு இருக்குது. அவங்க எழுதுகிற லெட்டர்ஸோ அல்லது அவங்க வாட்ஸ்அப் பண்ணுற அந்த மெசேஜையோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அழிக்கவே மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? என்ன பண்ண மாட்டாங்க, அழிக்க. டெய்லியும் காலையில் முழிக்கும் போதே ஐயோ என்னை இப்படி சொல்லியாச்சு, ஐயோ எனக்கு இப்படி மெசேஜ் வந்திருக்கே, எனக்கு இப்படி லெட்டர் வந்து இருக்கிறோமா இல்லையா. நம்ம குடும்பத்தில் அந்த அனுபவம் இல்லைன்னு வைங்க, அது வேற விஷயம். அது நம்ம எந்திரிச்சோன்னே சனி இது மூஞ்சி இல்லையா, எருமை இந்த மூஞ்சி, அது வேற.
அது வேற வந்து நிற்கிது, அது வேற. நான் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு தான் அதெல்லாம் கிடையாது, அந்த இதே கிடையாது இல்லையா. அப்போது அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த லவ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த வயசுக்கு அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடக்கை, அவங்க எழுதுகிற அந்த லெட்டர்ஸு, அந்த வாட்ஸ்அப் பண்ணுற அந்த இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பொக்கிஷ மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன மாதிரி பேசணும், இல்லைன்னா 1 மணிக்கு தான் முடிப்பேன், இன்னொரு பிரசங்கத்துக்கு போயிடுவோம். அப்புறம் என்னம்மா பொக்கிஷ மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா. கல்யாணம் பண்ணின புதுசில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுக்குறது, மனைவி கணவனுக்கு வாங்கி கொடுக்குறத பெரிய பொக்கிஷம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அது வேறு மாதிரி போகுங்கிறது வேற. ஆனால் ஆண்டவரும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார். ஏன் வேதத்தை நம்மளால் வாசிக்க முடியல அப்படின்னா, இதை லவ் லெட்டர் மாதிரி படிச்சீங்க அப்படின்னா, என்ன லெட்டர் மாதிரி மறக்க முடியுமா? லவ் பண்ணுறவங்க எதையுமே மறக்க மாட்டாங்க. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. என்ன பாஸ்டமா கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து பலிபீடத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னால சொல்லியிருந்தேன். லவ் அப்படிங்கிற வார்த்தை அங்கிருந்து இதிலிருந்து தான் வந்துச்சே ஒழிய, இதிலிருந்து திருடி தான் அவன் பேசிகிட்டு இருக்கிறான். உண்மையானது இதில் தான் இருக்குது. இதை திருடி அவன் பேசிகிட்டு இருக்கிறான். எதுக்கு? பிசாசதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறான். லெட்டர் வந்து இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ பிள்ளைகளையே எடுத்துக்கோங்களேன். அப்பா அம்மா போய் அந்த பிள்ளைகளை என்றைக்கும் இல்லாமல் என் தங்கம், என் செல்லம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசாரிச்சுட்டா, அது ஒரு 10 பேர்த்துக்கிட்டையாவது போய் சொல்லும். என்ன பண்ணும்? என்னை எங்கள் அம்மா தங்கம்ட்டாங்க, என் செல்லம்ட்டாங்க. என்ன பாஸ்டர் என்னை வந்து எம்மா அப்படின்ட்டாங்கன்னா, என்னை என்ன ஐயோ அம்மானு கூப்பிட்டாரு இன்னைக்கு அப்படிம்பேன். எப்போவுமே சீனு தான் கூப்பிடுவார். அப்புறம் திடீர்னு ஏதாவது இதில் ரொம்ப டே அப்படிம்பார் இல்லையா, அடியே அப்படிம்பார். அப்போ இப்போ நீங்கள் அடியேன்னு கூப்பிடாதீங்க அப்படிம்பேன். ஏன்னா அது வேறு மாதிரி காமிக்கும். அப்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கு தெரியுங்களா? இது வந்து சும்மா ஏதோ ஒரு எழுத்தாவோ, சும்மா ஏதோ ஒரு புக்கு மாதிரியோ, ஏதோ ஒரு நமக்கு கிறிஸ்தவங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை, ஒரு ஃபார்மேட் மாதிரியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்கிறது ஒன்றுமே நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. நம்மளால் இதை நேசிக்க முடியாது. இதை வந்து ஒரு லவ் லெட்டராக நினச்சி ஒரு நாளும் படித்து பாருங்களேன். அந்த அவருடைய அன்பு, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பாசம், அவர் நமக்கு வச்சிருக்கிற பொக்கிஷம், அவர் நம்ம குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறது இல்லையா. நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னுச்சுனாவே அந்த பையன் பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பையனும் பிள்ளையும் அந்த நிச்சயம் பண்ணவங்க உடனே வாங்குறது என்னன்னு நினைக்கிறீங்க? 90s பேசுது, 20 சும்மா உக்காந்துட்டு இருக்குது. என்னது? ஃபோன் நம்பர் வாங்கி அது பேய் பிடிச்ச மாதிரி தான் உக்காந்து நைட்டும் பகலும் என்ன பண்ணும், பேசிகிட்டே இருப்பாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நைட்டும் பகலும் பேசிகிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு நேரம் காலமே தெரியாது. ஏன்னா ராஜா 3 மணிக்கு அப்படின்னு சொன்ன உடனே 3 மணியா, எங்களுக்கு 7 மணி தான் முதல்ல அதிகாலைங்கிற மாதிரி நம்ம உட்காந்துருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். அவங்க 3 மணின்னு சொல்ல எனக்கு இதெல்லாம் உள்ளே ஓடுது. இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் உள்ளே போடுறாரு. அப்போது இப்படி பாருங்கள், ஒன்றும் இல்லாத ஒன்றும், அதாவது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு அவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளவு அந்யோன்யப்பட்டு ஐக்கியப்பட்டு ஓடுறாங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடு தான் வேதம். நீ இப்படி இருக்கணும், உன்னை நான் இப்படி வைப்பேன், உன் பிள்ளையை நான் இப்படி வைப்பேன், உன் குடும்பத்தை இப்படி வைப்பேன், நான் உன்னை இப்படியெல்லாம் நடத்துவேன், உனக்கு இனி வரப்போகிற பிள்ளை இப்படி, உன் தொழில் இப்படி, எல்லாமே. இதில் ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம இதில் மறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி, எனக்குன்னு சொல்லி இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை, எனக்கு கிடைக்கல. ஏன்னா கிடைக்கிறதுக்குள்ளே நம்ம தேடலை இல்லையா. நம்ம 8:30 மணிக்கு பஞ்சிங் வைக்கிறதுக்கும் 8 மணிக்கு உள்ளே போய் கையெழுத்து போடுறதுக்கும் தான் ஓடுவோமே ஒழிய இதை விட்டுருவோம். பார்த்துக்குங்களேன். அப்போ என்ன செய்யணும்? இந்த வேதத்தை எப்படி படிக்கணும்? வசனம் உள்ளே இருந்துச்சுனாவே ஜெபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம ஜெபத்தை வந்து பெரிய கோட்வேர்டு இட்டு ஒரு பெரிய டிக்ஷனரி வச்சு படித்து நம்ம எழுதி ஜெபம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை இல்லையா. எனக்கு ராஜாவுடைய நம்பிக்கை என்ன இருந்துச்சு? வீட்டுக்கு போனால் இன்றைக்கி ஏதோ ஒன்று செங்கடல் பாரு, வசனம் எதுக்கெல்லாம் வருது பாருங்களேன். இதெல்லாம் நான் யோசிக்கல. செங்கடல் 2ஆக பிளக்கிற மாதிரி இன்றைக்கி
பிளக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னான். ஆனால் ஆண்டவருடைய நிர்ணயம் அப்படி அல்ல, அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை அனுப்பணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த வசனம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தால், முதல்ல சோபி அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையில் அந்த நாளில் அந்த ஒரு வார்த்தை கூட நோ சொல்லவே இல்லை சோபி. அவ்வளவு சரண்டி. ஏன்னா வசனம் உள்ளே இல்லாத வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கும், புரிஞ்சுக்கிற தன்மை வராது. உள்ள வசனம் வந்துருச்சு அப்படின்னா புரிந்து கொள்ளுகிற தன்மை வரும் இல்லையா, விட்டு கொடுக்குற அந்த இருதயம் வந்துடும். அப்போ வசனத்தை என்ன பண்ணுங்க, வாலி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் பெற்றோர் புக்கை படிக்கிறதுக்கும் மற்றதுக்கெல்லாம் போட்டு ஹோட்டலில் இவ்வளோ மார்க் வாங்கலன்னு உன்னை கொண்டு விடுவேன், அப்புறம் ஆஃப் வெளியில் இத்தனை மார்க் வாங்கலன்னா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. என்னைக்காவது வசனத்தை படிக்கலன்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லியிருக்கிறோமா? நீ வசனத்தை படித்தா என்ன, அது பாஸ்டர்மாவுக்கும் பாஸ்டருக்கும் விழுந்த கடமை, அது அவங்களாச்சு நீங்களாச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்படி இல்லை, நம்ம அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும் பிள்ளைகளை. நீங்கள் பைபிள் படிக்க வச்சு பாருங்கள் பிள்ளைகளை, வசனத்தை படிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் பழகி பாருங்கள், அது எழுதாமையே மார்க் வாங்கும், ஆண்டவர் அது செய்வார். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. பைபிள் எப்படி படிக்கணும், வேற மாதிரி எங்காவது யோசிச்சிடாதீங்க, அங்கேருந்து நமக்கு அனுப்பி நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அப்போ நைட் நேரத்தில் தூக்கம் வருமா? 3 மணிக்கு மேலே. என்னுடைய ஜப நேரம் 12 மணிக்கு மேலே. என்னுடைய ஜபம் சொல்ல போனால் அதிகாலைங்கிறது 12 மணியிலிருந்தே ஆரம்பிச்சிருது, 12 மணியிலிருந்தே ஆரம்பிச்சிருது இல்லையா. அடுத்த நாளுக்குரிய முதல் நேரம் என்ன, முதல் நேரம் தானே சொன்னேன், முதல் நேரம் எது? 12 மணி. அப்போ 12 மணிங்கிறது என்ன, அதுதான் அதிகாலை. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பாரதியெல்லாம் நமக்கு கொடுக்கல பாருங்களேன். அட ஒரு 7 மணிக்காவது, அட சூரியன் சூடு வச்சதுக்கு அப்புறமாவது எந்திரிச்சு ஜெபம் பண்ணுன்னா, அங்கே கொப்பளமே வந்தாலும் நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ண மாட்டேன். அதாவது நம்ம வாழ்க்கை, நம்ம தலையெழுத்தை வேதம் மாற்றுறதுக்காக தான் வந்துச்சு, ஆண்டவர் மாற்றுறதுக்காக வந்தார். ஆனால் என் தலையெழுத்து இப்படியே இருக்கட்டும் ஆண்டவரை, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் வேணால் மாறிக்கங்கன்னு நம்ம ஆண்டவரை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோமே ஒழிய நம்ம மாறுறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்குறதே கிடையாது இல்லையா. ஆசைப்படுறாங்க, இப்போ சாட்சி சொன்னா அப்படின்னா ஆசைப்படுறான், அவனுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை ஆசைப்படணும், ஆசைப்பட்டு அதுக்கு பெற்றோர் மேலே ரொம்ப கடமை இருக்குது. பெற்றவங்க, நான் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன், பைபிள் படித்து ஜெபம் பண்ணலைன்னா சோறு கொடுக்காதீங்க. என்ன கொடுக்காதீங்க? சோறு கிடையாதுன்னு சொல்லுங்கள். ஒரு 2 நேரம் பட்டினி போடுங்க, தப்பே செத்து போகாது பிள்ளை. பிறமினால உன் பிள்ளைய அடிக்கிறதுனால சாக மாட்டான்னு தான் சொல்லியிருக்குது. பெரம்பில் அடித்தே சாக மாட்டான்னு, சோறு போடாதனால செத்த போயிட போகிறான். அதுக்காக குறுக்குறே வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிடாதீங்க சரியா. அதனால் வசனம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும் சரியா. டெய்லி பைபிள் படிப்பீங்களா? பைபிள் சேலஞ்சில் போடுறதுக்காக படிக்க சொல்லலை, அது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த வருஷம் வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்பவும் நமக்கு, அது நீங்களாம் ஆசைப்பட்டு படித்தாதான் பைபிளை படிக்க முடியும். அதனால தான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு லவ்வர் இருக்கார், எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாரு, இந்த லவ் லெட்டர் நான் டெய்லியும் படிச்சுட்டே இருக்கணும் இல்லையா. நீங்கள் அப்படி படித்து பாருங்களேன், அப்படி படித்து பார்த்தீங்கன்னாவே நிறைய ஆசீர்வாதம் நம்ம கேட்கவே வேண்டாம், நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவார். அல்லேலூயா. சரி, அப்படி எழுப்பி நிற்கலாமே. முடிவு ஜெபம் யார்? தம்பியா? யார் முடிவு ஜெபம் பண்ணுறது? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் அப்பா தானியல் ஜெபக்குழுக்களாக இணைந்து அருமையான எங்கள் பிள்ளை ஆண்டவரை அப்பா ஆரம்ப ஜெபத்திலிருந்து அப்பா அந்த முடிவு தேவ செய்தி முடிகிற வரைக்கும் பிள்ளைகளை நீங்கள் எடுத்து குருவியாய் பயன்படுத்துனீங்க ஆண்டவரை. இன்னைக்கு விதைச்ச ஒவ்வொரு விதையும், இறங்கின தேவ அபிஷேகமும், பிள்ளைகள் மூலமாய் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் சபைக்குள்ள அது ஊனப்பட்டிருக்கிறதுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது நாளுக்கு நாள் வளரட்டும், அது அநேகருக்கு பலன் கொடுக்கிறதாய் மாறட்டும், அது எங்கள் குடும்பங்களுக்குள்ள சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிற எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சகோதரிகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அப்பா,
அப்பா உம்முடைய வார்த்தை அது ஊனையும் கணுக்களையும் பிரிக்கிறது என்று எழுதியிருக்கிறதப்பா. எங்களுக்குள்ள வேண்டாததை பிரிக்கிறது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள நிரம்பி இருந்தா நாங்கள் ஆபிரகாமை காட்டிலும் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுவோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்துல நாங்கள் பெருகி இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த விசுவாசம் இல்லாதனால தான் நிறைய நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்துல பெருகி அப்பா அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த பகுதியில் நாங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பமாய் எங்க குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி செபிக்கிறோம். இப்படி பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. உங்க ஜீவ கரத்துல தாமே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இருதயத்தில் கைவத்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்னும் நம்ம இன்னைக்கு நாளில் தியானித்த அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவர் குடும்பத்தையும் நிரப்புவதாக நடத்துவதாக.